இன்றைய முக்கிய செய்திகள். ரஷ்யாவும் சீனாவும் அண்டை நாடுகளாக மாறுவதை விரும்பவில்லை. கிரீன்லாந்து விரும்பாவிட்டாலும் அமெரிக்கா இணைத்துக் கொள்ளும் என ட்ரம்ப் உறுதி. திராவிட பொங்கல் விழாவில் குடும்பத்துடன் பங்கேற்று ஸ்டாலின் உற்சாகம். தேர்தலில் 200 தொகுதிகளுக்கு மேல் வெற்றி பெறுவோம் என்று நம்பிக்கை. ஜனவரி 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வந்தது உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம். 23 ஆண்டு கால கோரிக்கையை நிறைவேற்றும் அரசாணை வெளியீடு. இலங்கையில் கரையை கடக்கிறது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம். சென்னை உள்ளிட்ட 4 மாவட்டங்களில் நாளை கனமழைக்கு வாய்ப்பு. வணக்கம். ரஷ்யாவும் சீனாவும் எதிர்காலத்தில் ஆக்கிரமிப்பதை தடுக்க கிரீன்லாந்தை அமெரிக்கா சொந்தமாக்கிக் கொள்வது அவசியம் என அதிபர் ட்ரம்ப் கூறியுள்ளார். 2வது முறை அதிபரான ட்ரம்ப் பல்வேறு நாடுகளிடையேயான போர்களை நிறுத்தியதாக பெருமை பேசி வந்த நிலையில் டென்மார்க் நாட்டின் தன்னாட்சி பிரதேசமான கிரீன்லாந்து அமெரிக்காவுக்கு சொந்தமாக வேண்டும் என்று கூறினார். இதற்கு டென்மார்க் பிரதமர் மெட்டே ஃப்ரெட்ரிக்சன், கிரீன்லாந்து பிரதமர் ஜென்ஸ் ஃப்ரெட்ரிக் நீல்சன் ஆகியோர் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். அமெரிக்கா கிரீன்லாந்தை இணைத்துக் கொள்வது இறையாண்மையை மீறும் செயலாகிவிடும் என ஐரோப்பிய நாடுகளும் கண்டனம் தெரிவித்தன. ட்ரம்பின் பேச்சால் பதற்றம் அதிகரித்துள்ள நிலையில் அடுத்த வாரம் டென்மார்க் மற்றும் கிரீன்லாந்து அரசுகளுடன் பேச்சு நடத்தப் போவதாக அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ தெரிவித்தார். கிரீன்லாந்தை கைப்பற்ற உடனடி ராணுவ நடவடிக்கை என்பது இன்னொரு வாய்ப்புதான் என்றும் அந்த தீவை விலைக்கு வாங்க ட்ரம்ப் திட்டமிடுவதாகவும் அமெரிக்க நாடாளுமன்ற உறுப்பினர்களுடன் நடந்த சந்திப்பின் போது மார்க்கோ ரூபியோ கூறியதாக தகவல்கள் வெளியாகியன. ராணுவ நடவடிக்கையை தவிர்த்து டென்மார்க்கில் இருந்து பிரிந்து வர கிரீன்லாந்துக்கு பெரும் தொகையை அளிப்பது குறித்து ட்ரம்ப் ஆலோசித்து வருகிறார். இந்நிலையில் வாஷிங்டனில் செய்தியாளர்களிடம் பேசிய ட்ரம்ப், கிரீன்லாந்து விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் அமெரிக்கா அதை எடுத்துக் கொள்ளும் என்றும் வேறு வழியே இல்லை என்றால் பலத்தை பயன்படுத்த நேரிடும் என்றும் தெரிவித்தார். தாம் டென்மார்க்கின் ரசிகன் என்ற ட்ரம்ப் 500 ஆண்டுகளுக்கு முன்பே அந்த நாட்டினர் படகுகளை நிறுத்தியதற்காக கிரீன்லாந்து டென்மார்க்குக்கு சொந்தம் என கூற முடியாது என்றார். அமெரிக்காவின் ஏராளமான படகுகளும் முன்னர் அங்கு சென்றதாக அவர் குறிப்பிட்டார். இதனிடையே கிரீன்லாந்து விவகாரம் தொடர்பான அமெரிக்காவின் அணுகுமுறை கவலை தருவதாக போலந்து பிரதமர் டொனால்ட் டஸ்க் கூறியுள்ளார். போலந்தின் பாதுகாப்புக்கு அமெரிக்கா, நேட்டோ ஆகிய இரண்டும் முக்கியம் என்ற நிலையில் கிரீன்லாந்து விவகாரத்தில் ஏற்படும் முரண்பாடு ரஷ்யாவை பலப்படுத்துவதாக அமைந்துவிடும் என போலந்து அச்சம் தெரிவித்துள்ளது. திமுகவின் செயல் வீரர்கள் பணியாற்றுவதை பார்க்கும்போது சட்டப்பேரவை தேர்தலில் 200 தொகுதிகளுக்கு மேல் வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கை ஏற்பட்டுள்ளதாக முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். பொங்கல் திருநாளை முன்னிட்டு தமிழ்நாடு முழுவதும் திராவிட பொங்கல் விழா கொண்டாடுமாறு அவர் அழைப்பு விடுத்திருந்தார். அதன்படி சென்னை கொளத்தூர் தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் பொங்கல் விழா வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது. அதில் பங்கேற்க சென்ற முதலமைச்சருக்கு வழி நெடுகிலும் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. பொதுமக்கள் திரண்டு நின்று திரு ஸ்டாலினுடன் செல்ஃபி எடுத்துக் கொண்டனர். ஆங்காங்கே கலை நிகழ்ச்சிகளும் தமிழர் பாரம்பரியத்தை பறைசாற்றும் விளையாட்டுகளும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன. அதில் சிலம்பமாடிய ஒரு இளைஞனிடமிருந்து கம்பை வாங்கி முதலமைச்சர் சிலம்பம் சுழற்றியது அனைவரையும் வெகுவாக கவர்ந்தது. பின்னர் பொங்கல் விழாவில் கலந்து கொண்ட திரு ஸ்டாலின் மனைவி திருமதி துர்காவுடன் இணைந்து பொங்கல் வைத்து அனைவருக்கும் வழங்கினார். பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளையும் பரிசு பொருட்களையும் அவர் வழங்கினார். தொடர்ந்து திமுக நிர்வாகிகள் நடத்திய பொங்கல் விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றிய முதலமைச்சர், திமுகவினரின் செயல் வேகத்தை பார்க்கும்போது 200 தொகுதிகளுக்கு மேல் வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கை ஏற்பட்டுள்ளதாக கூறினார். நம்முடைய செயல் வீரர்கள் ஆற்றுகிற அந்த பணிகள் எல்லாம் பார்க்கிற போது நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், 200 தொகுதிக்கு குறையாமல் வெற்றி பெறுவோம் என்று. நம்முடைய கூட்டணி நிச்சயமாக வெற்றி பெறும் என்று. ஆனால் இப்பொழுது நாம் ஆற்றிருக்கக்கூடிய பணிகள் எல்லாம் பார்க்கிற போது 200ஐயும் தாண்டி வரும் என்ற நம்பிக்கை எனக்கு வந்திருக்கு. திமுகவினரை போல் யாரும் வேலை பார்க்க முடியாது என பாஜகவினரே கூறுவதாக தெரிவித்த முதலமைச்சர், திமுக செயல் வீரர்கள் ஏற்கனவே தேர்தல் பணிகளில் 50% முடித்துவிட்டதாக பாராட்டினார். தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை பெற சபதமேற்று பணியாற்றுவோம் என்றும் திரு ஸ்டாலின் தெரிவித்தார். பின்னர் டான் பாஸ்கோ பள்ளி வளாகத்தில் 1300 தூய்மை பணியாளர்களுடன் இணைந்து பொங்கல் விழாவை கொண்டாடிய முதலமைச்சர் அவர்களுக்கு பரிசு பொருட்களை வழங்கி வாழ்த்து தெரிவித்தார். தமிழ்நாடு அரசு அறிவித்த உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் ஜனவரி 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வந்துள்ளதாக அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது.
தமிழ்நாட்டில் 2003ஆம் ஆண்டுக்கு முன்பு வரை பழைய ஓய்வூதிய திட்டம் அமலில் இருந்தது. 2004ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் அரசு ஊழியர்கள் அனைவரையும் தேசிய ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் கொண்டு வருமாறு அனைத்து மாநிலங்களுக்கும் மத்திய அரசு அறிவுறுத்தியது. எனினும் மத்திய அரசின் ஓய்வூதிய திட்டம் மற்றும் பல்வேறு அரசு ஊழியர் சங்கங்களின் பரிந்துரைகளின் அடிப்படையில் சில திருத்தங்களுடன் பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம் தொடர்ந்து அமலில் இருந்தது. இந்நிலையில் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த கோரி தமிழ்நாடு அரசு ஊழியர் மற்றும் ஆசிரியர் சங்கங்கள் 20 ஆண்டுகளுக்கு மேலாக கோரிக்கை விடுத்து வந்தனர். இது குறித்து ஆய்வு செய்ய கூடுதல் தலைமைச் செயலாளர் திரு ககன்தீப் சிங் தலைமையில் தமிழ்நாடு அரசு ஒரு குழு அமைத்தது. அந்த குழு பல்வேறு ஓய்வூதிய திட்டங்கள் குறித்து ஆராய்ந்து கடந்த மாதம் 30ஆம் தேதி தமிழ்நாடு அரசிடம் அறிக்கையை சமர்ப்பித்தது. அந்த குழு அளித்த பரிந்துரைகளின் அடிப்படையில் பல்வேறு சிறப்பு அம்சங்களுடன் கூடிய தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தை முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் கடந்த 3ஆம் தேதி அறிவித்தார். இதற்கு அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் வரவேற்பு தெரிவித்த நிலையில் அதற்கான அரசாணை அதிகாரப்பூர்வமாக இன்று வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் கடைசியாக பெற்ற ஊதியத்தில் பாதியை ஓய்வூதியமாக பெறுவர். ஓய்வூதியதாரர் இறந்துவிட்டால் அவர் பரிந்துரைத்த குடும்ப உறுப்பினருக்கு அவர் பெற்று வந்த ஓய்வூதியத்தில் 60% குடும்ப ஓய்வூதியமாக வழங்கப்படும். அரசு ஊழியர்கள் ஓய்வு பெறும்போது அல்லது பணியில் இருக்கும்போது இறந்துவிட்டாலும் பணிக்காலத்திற்கு ஏற்ப 25 லட்சம் ரூபாய் வரை பணிக்கொடை வழங்கப்படும். 2026 ஜனவரி 1ஆம் தேதி முதல் தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் நடைமுறைக்கு வந்துள்ளதாகவும் அந்த தேதி முதல் பணியில் சேர்ந்த அனைவருக்கும் இந்த ஓய்வூதிய திட்டம் கட்டாயம் என்றும் அரசாணையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் அரசு ஊழியர்களின் 23 ஆண்டு கால கோரிக்கை செயல்பாட்டுக்கு வந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. தென்மேற்கு வங்கக்கடலில் நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக சென்னை உள்ளிட்ட 4 மாவட்டங்களில் நாளை கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வடமாநிலங்களில் நிலவும் குளிர் அலையின் தாக்கம் தமிழ்நாட்டிலும் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளதால் மாநிலம் முழுவதும் லேசான பனிமூட்டத்துடன் கூடிய குளிர் நிலவி வருகிறது. இந்நிலையில் வங்கக்கடலில் வலுப்பெற்றுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இலங்கை திரிகோணமலையிலிருந்து 150 கிலோமீட்டர் தொலைவிலும் சென்னைக்கு 430 கிலோமீட்டர் தொலைவிலும் மையம் கொண்டுள்ளது. இது மணிக்கு 13 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வருவதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து இன்று யாழ்ப்பாணம் திரிகோணமலை இடையே கரையை கடக்க வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், விழுப்புரம் மற்றும் புதுச்சேரியில் நாளை கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் மணிக்கு 45 கிலோமீட்டர் முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் பலத்த காற்று வீசக்கூடும் என்று வானிலை மையம் எச்சரித்துள்ளது. இதன் காரணமாக தூத்துக்குடி மாவட்ட மீனவர்கள் மறு அறிவிப்பு வரும் வரை கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் தனுஷ்கோடி, பாம்பன் பாலம் ஆகிய பகுதிகளில் மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்தில் சூறைக்காற்று வீசி வருவதால் மீனவர்கள் இன்று கடலுக்கு செல்லவில்லை. கடல் கொந்தளிப்புடன் காணப்படுவதால் 1500க்கும் மேற்பட்ட விசை படகுகளும் 2000த்திற்கும் மேற்பட்ட நாட்டு படகுகளும் கரையோரம் நிறுத்தப்பட்டுள்ளன. மகாராஷ்டிராவில் தேசியவாத காங்கிரசின் சரத்பவார் மற்றும் அஜித் பவார் பிரிவுகள் இணைந்து கூட்டு தேர்தல் அறிக்கையை வெளியிட்டிருப்பது அம்மாநில அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. முன்னாள் முதலமைச்சர் திரு சரத்பவார் தலைமையில் தேசியவாத காங்கிரஸ் செயல்பட்டு வந்த நிலையில் 2023ஆம் ஆண்டு அவரது உறவினரான திரு அஜித் பவார் தலைமையில் ஒரு அணி உருவானதால் அக்கட்சி இரண்டாக பிளவுபட்டது. இதையடுத்து பாஜக கூட்டணியில் இணைந்த அஜித் பவாரின் தேசியவாத காங்கிரஸ் மத்திய மற்றும் மாநில அமைச்சரவைகளில் இடம்பெற்றது. தற்போது திரு அஜித் பவார் மகாராஷ்டிரா துணை முதலமைச்சராகவும் உள்ளார். இந்நிலையில் புனே மற்றும் பிம்ப்ரி சிஞ்ச்வாட் ஆகிய 2 மாநகராட்சிகளுக்கு வரும் 15ஆம் தேதி உள்ளாட்சி தேர்தல் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டது. இந்நிலையில் இந்த தேர்தலில் தேசியவாத காங்கிரசின் சரத்பவார் மற்றும் அஜித் பவார் பிரிவுகள் புதிய கூட்டணியை அமைத்துள்ளன. இதையடுத்து புனேவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் திரு அஜித் பவார், திரு சரத்பவாரின் மகள் திருமதி சுப்ரியா சுலே ஆகியோர் ஒரே மேடையில் கூட்டாக தேர்தல் அறிக்கையை வெளியிட்டுள்ளனர். அதில் புனே மாநகரின் குடிநீர் பிரச்சனை, போக்குவரத்து நெருக்கடி, சுற்றுச்சூழல் பிரச்சனை உள்ளிட்டவற்றுக்கு தீர்வு காணப்படும் என உறுதியளிக்கப்பட்டுள்ளது. இலவச பேருந்து பயணம், மாணவர்களுக்கு இலவச டேப் கம்ப்யூட்டர் ஆகியவை வழங்கப்படும் என்றும் தேர்தல் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புனே மற்றும் பிம்ப்ரி சிஞ்ச்வாட் மாநகராட்சிகள் தற்போது பாஜக வசம் உள்ள நிலையில் மத்திய மாநில அரசுகள் நிதி வழங்கியும் மாநகராட்சி பிரதிநிதிகள் அவற்றை மக்கள் நலனுக்காக பயன்படுத்தவில்லை என்று திரு அஜித் பவார் குற்றம் சாட்டியுள்ளார். பாஜக கூட்டணி ஆட்சியில் இடம்பெற்றுள்ள திரு அஜித் பவார் திடீரென கூட்டணி கட்சியினரை விமர்சித்திருப்பது பேசு பொருளாக மாறியுள்ளது.
மத்திய பிரதேசத்தில் புற்றுநோய்க்கு பசுவின் சாணம் உள்ளிட்டவை மருந்தாகுமா என்பது குறித்து நடைபெற்ற ஆராய்ச்சியில் நிதி முறைகேடு நடந்ததாக விசாரணை குழு அறிக்கை தாக்கல் செய்துள்ளது. பசுவின் பால், தயிர், நெய், கோமியம், சாணம் ஆகிய ஐந்தையும் கலந்து நொதிக்க வைத்து தயாரிக்கப்படும் பஞ்சகவ்யம் இயற்கை உரமாக பயன்படுத்தப்படுகிறது. மத்திய பிரதேசத்தில் பாஜக முதலமைச்சராக திரு சிவராஜ் சிங் சவுகான் இருந்தபோது 2011ஆம் ஆண்டு ஜபல்பூர் நானாஜி தேஷ்முக் கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தில் பஞ்சகவ்யம் மூலம் புற்றுநோய் உள்ளிட்டவற்றை குணப்படுத்த முடியுமா என்பது தொடர்பான ஆராய்ச்சி தொடங்கப்பட்டது. பல்கலைக்கழக அதிகாரிகள் 8 கோடி ரூபாய் நிதி தேவை என கேட்ட நிலையில் அரசு 3.5 கோடி ரூபாய் ஒதுக்கியது. அதன்பின் மேற்கொள்ளப்பட்ட ஆராய்ச்சிக்கு தேவையான பால், கோமியம், சாணம் உள்ளிட்டவற்றை வாங்கியதில் நிதி முறைகேடு நடந்ததாக புகார் எழுந்தது. இது தொடர்பாக விசாரணை நடத்திய குழுவினர் ஜபல்பூர் மாவட்ட ஆட்சியரிடம் அறிக்கை அளித்துள்ளனர். 2011 முதல் 2018ஆம் ஆண்டு வரை மாட்டு சாணம், கோமியம், அவற்றை இருப்பு வைக்க பாத்திரங்கள், எந்திரம் உள்ளிட்டவை 1,92,00,000 ரூபாய்க்கு வாங்கப்பட்டுள்ளதாகவும் உண்மையில் இந்த அனைத்து பொருட்களின் சந்தை மதிப்பு 15 லட்சம் முதல் 20 லட்சம் ரூபாய் வரைதான் என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது. ஆராய்ச்சிக்கு அடிப்படையான சாணம், கோமியம் போன்றவற்றை வாங்க பல்கலைக்கழக குழு பல்வேறு நகரங்களுக்கு 24 முறை விமான பயணம் மேற்கொண்டதாகவும் அது தேவையற்றது என்றும் விசாரணை குழு தெரிவித்துள்ளது. ஆராய்ச்சி குழுவினரின் பயன்பாட்டுக்காக 7.5 லட்சம் ரூபாய் செலவில் வாங்கப்பட்ட வாகனங்கள் எங்கே இருக்கின்றன என்பது தெரியவில்லை என்றும் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. தொழிலாளர்களுக்கு 3.5 லட்சம் ரூபாய் கூலி மற்றும் 15 லட்சம் ரூபாய் செலவில் மின்னணு சாதனங்கள் வாங்கியதாக கணக்கு காட்டப்பட்டிருப்பது ஆராய்ச்சிக்கு எந்த வகையிலும் தேவையற்ற செலவு என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. விவசாயிகளுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டதாக பல்கலைக்கழக குழு கூறியுள்ள நிலையில் அது என்ன பயிற்சி என்று தெரிவிக்கப்படவில்லை என விசாரணை குழு தலைவரான கூடுதல் ஆட்சியர் திரு ரகுவர் மராவி தெரிவித்தார். இந்நிலையில் குற்றச்சாட்டுகளை மறுத்துள்ள பல்கலைக்கழக பதிவாளர் திரு எஸ் தோமர் விதிகளின்படியே ஆராய்ச்சிக்கான அனைத்து பணிகளும் நடத்தப்பட்டதாக கூறியுள்ளார். இனி வருவது செய்தித் துளிகள். தஞ்சாவூர் சாஸ்திரா பல்கலைக்கழகம் ஆக்கிரமித்திருந்த பல கோடி ரூபாய் மதிப்புள்ள 33 ஏக்கர் நிலம் மீட்கப்பட்டுள்ளது. சாஸ்திரா பல்கலைக்கழகம் 35 ஆண்டுகளாக கட்டடங்கள் கட்டி அனுபவித்து வரும் அரசு நிலத்தை 4 வாரங்களில் மீட்க சென்னை உயர் நீதிமன்றம் நேற்று உத்தரவிட்டதை அடுத்து அந்த நிலத்தை தமிழ்நாடு அரசு மீட்டெடுத்துள்ளது. அங்கு திறந்தவெளி சிறைச்சாலை உருவாக்கி கைதிகள் மறுவாழ்வுக்காக விவசாய பண்ணை அமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரியுள்ளனர். இது நமக்கு அரசாங்கத்துக்கு சொந்தமான இடம், பொதுமக்களுக்கு சொந்தமான இடத்துல ஏற்கனவே என்ன நோக்கத்துக்கு உருவாக்கப்படுச்சோ அதுக்காகவே அந்த விவசாய பண்ணை உருவாக்கி குற்றவாளிகள்லாம் விவசாயிகளாக உருவாக்குற அது நடத்தப்படணுங்கிறத அந்த முறை நாங்கள் மனப்பூர்வமாக வரவேற்கிறோம். கரூர் கூட்ட நெரிசலில் 41 பேர் பலியான வழக்கு தொடர்பாக தாவேகா தலைவர் திரு விஜயின் பிரச்சார வாகனத்தை சோதனை செய்த சிபிஐ அதிகாரிகள் ஓட்டுநரிடம் துருவி விசாரணை நடத்தினர். அந்த வாகனம் நின்ற இடம், சாலையின் அகலம் மற்றும் கூட்ட நெரிசல் ஏற்பட்ட இடங்களை அதிகாரிகள் துல்லியமாக அளவீடு செய்தனர். வாகனத்தில் திரு விஜய் அமர்ந்திருந்த இடத்தில் ஓட்டுநரை அமர வைத்தும் அதிகாரிகள் வாகனத்தை ஆய்வு செய்தனர். இந்த வழக்கில் விசாரணை தீவிரமடைந்துள்ள நிலையில் டெல்லியில் வரும் 12ஆம் தேதி விசாரணைக்கு திரு விஜய் ஆஜராக சிபிஐ சம்மன் அனுப்பியிருப்பது குறிப்பிடத்தக்கது. மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் மகள் என்று கூறி வரும் ஜெயலட்சுமி என்ற பிரேமா சென்னை அதிமுக தலைமை அலுவலகத்துக்கு வந்தபோது அவரை கட்சி நிர்வாகிகள் விரட்டி அடித்தனர். ஆண்டிப்பட்டி தொகுதியில் போட்டியிட விருப்ப மனு அளித்திருந்த ஜெயலட்சுமி நேர்காணலுக்கு வந்தபோது இந்த சம்பவம் நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்டம் வண்டலூர் அருகே கீரப்பாக்கத்தில் தெரு நாய்கள் கடித்து குதறிய புள்ளிமானை பொதுமக்கள் மீட்டு வனத்துறையினரிடம் ஒப்படைத்தனர். வண்டலூர் சுற்றுவட்டாரத்தில் உள்ள காப்பு காட்டில் இருந்து தண்ணீர் தேடி குடியிருப்பு பகுதிக்குள் வந்த மானை 10க்கும் மேற்பட்ட தெரு நாய்கள் துரத்தி கடித்த போது சுற்றுச்சுவரை தாண்ட முடியாமல் அந்த மான் தவித்தது. நாய்களை விரட்டிய அப்பகுதியினர் வனத்துறைக்கு தெரிவித்ததை அடுத்து வனத்துறையினர் மானை மீட்டு கால்நடை மருத்துவமனையில் சிகிச்சை அளித்த பின் வனப்பகுதியில் கொண்டு விட்டனர். சென்னை மெட்ரோ ரயில் 2ஆம் கட்ட திட்டத்தில் பூந்தமல்லி போரூர் சந்திப்பு இடையே ரயில்களை இயக்க பாதுகாப்பு சான்றிதழை ரயில்வே வாரியம் வழங்கியுள்ளது. இந்த வழித்தடத்தில் 10 கிலோமீட்டர் தொலைவுக்கு மெட்ரோ ரயில் சேவை கடந்த டிசம்பர் மாதம் பயன்பாட்டிற்கு வரும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இறுதிக்கட்ட சோதனை 20ஆம் தேதி நடைபெற உள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்.
புதுச்சேரி மற்றும் காரைக்காலைச் சேர்ந்த 3.5 லட்சம் குடும்பங்களுக்கு பொங்கல் உதவித் தொகையாக 4000 ரூபாய் வழங்க முடிவு செய்து அனுப்பிய ஆவணங்களை அம்மாநில நிதித்துறை திருப்பி அனுப்பியதால் முதலமைச்சர் திரு ரங்கசாமிக்கு நெருக்கடி ஏற்பட்டுள்ளது. உதவித் தொகையாக 140 கோடி ரூபாய் ஒதுக்க கோரிய ஆவணங்களை ஆய்வு செய்த அதிகாரிகள் பணம் இல்லை என்று கூறி அதை திருப்பி அனுப்பியுள்ளனர். சென்னை ஆவடியில் உள்ள சிஆர்பிஎஃப் வளாகத்தில் பயிற்சி முடித்த 1380 வீரர்கள் பங்கேற்ற கண்கவர் கொடி அணிவகுப்பு நிகழ்வு பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. ஈரோடு மாவட்டம் அந்தியூர் அருகே பர்கூர் மலை கிராமத்தில் அந்தியூர் வட்டார அரசு ஆரம்ப சுகாதார நிலைய ஊழியர்கள் சமத்துவ பொங்கலை உற்சாகமாக கொண்டாடினர். மலைவாழ் மற்றும் பழங்குடியின பெண்களும் செவிலியர்களும் கும்மி அடித்து உற்சாகத்தை வெளிப்படுத்தினர். சென்னை நேரு விளையாட்டு மைதானத்தில் தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறை பணியாளர்களுக்கான விளையாட்டுப் போட்டிகள் தொடங்கின. இதில் கயிறு ஏறுதல் உள்ளிட்ட பல்வேறு போட்டிகளில் திறமைகளை வீரர்கள் வெளிப்படுத்தினர். மூன்று நாட்கள் நடைபெறும் போட்டிகளில் 8 மண்டலங்களைச் சேர்ந்த 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டுள்ளனர். பொங்கலை முன்னிட்டு தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் ஆட்டு சந்தையில் 4 கோடி ரூபாய்க்கு மேல் ஆடுகள் விற்பனையாகின. ஆறுமுகநேரி ஆட்டு சந்தையில் கொடியாடு, சீமையாடு, நாட்டு ஆடு, வேலியாடு உள்ளிட்டவை 2 கோடி ரூபாய்க்கு விற்கப்பட்டன. திருப்பத்தூர் மாவட்டம் கந்திலி ஆட்டு சந்தையில் 2 கோடி ரூபாய்க்கு மேல் ஆடுகள் விற்பனையானதால் வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அடுத்த தேப்பனந்தலில் நடைபெற்ற மாட்டுச் சந்தையில் குவிந்த வியாபாரிகள் 2 கோடி ரூபாய்க்கு மேல் ஜெர்சி, கலர் நாட்டு மாடுகளை வாங்கிச் சென்றனர். பொங்கலோட இதுன்னு பார்த்தோன்னா கொஞ்சம் கூடுதலாக இதுவாக இருக்கும். கிட்டத்தட்ட பார்த்தோன்னா ஒரு 80 லட்சத்துலேருந்து 1 கோடி ரூபாய் வரைக்கும் இங்கே வார இதுவாகும். இப்போ கொஞ்சம் கூடுதலாக நடக்குது இப்போ பொங்கல்ன்றதுனால. மற்ற வாரத்தில் பார்த்தோன்னா ஆவரேஜாக ஒரு 75 லட்சத்துலேருந்து 80 லட்சம் அந்த மாதிரி விற்பனை நடைபெறும். பனிப்பொழிவு மற்றும் வரத்து குறைவால் திண்டுக்கல் மாவட்டம் நெல்லக்கோட்டை மலச்சந்தையில் மல்லிகைப்பூ கிலோ 10,000 ரூபாய்க்கு விற்பனையானது. 20 கிலோ உற்பத்தி செய்த மல்லிகை தோட்டங்களில் தற்போது 200 கிராம் பூக்கள் மட்டுமே கிடைப்பதாக வியாபாரிகள் தெரிவித்தனர். உசிலம்பட்டி மலச்சந்தையில் நேற்று மல்லிகைப்பூ விலை கிலோ 12,000 ரூபாய்க்கு விற்பனையான நிலையில் இன்று 6,500 ரூபாயாக குறைந்துள்ளது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 800 ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் 1,03,200 ரூபாயாகவும் 1 கிராம் 12,900 ரூபாயாகவும் உள்ளது. வெள்ளி விலை கிராமுக்கு 7 ரூபாய் உயர்ந்து 1 கிராம் 275 ரூபாயாக உள்ளது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். ரஷ்யாவும் சீனாவும் எதிர்காலத்தில் ஆக்கிரமிப்பதை தடுக்க கிரீன்லாந்தை அமெரிக்கா சொந்தமாக்கிக் கொள்வது அவசியம் என அதிபர் ட்ரம்ப் கூறியுள்ளார். திமுகவின் செயல் வீரர்கள் பணியாற்றுவதை பார்க்கும்போது சட்டப்பேரவை தேர்தலில் 200 தொகுதிகளுக்கு மேல் வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கை ஏற்பட்டுள்ளதாக முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு அரசு அறிவித்த உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் ஜனவரி 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வந்துள்ளதாக அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் காலை 7:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலில் இணைந்திருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.